நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தீங்க. எக்ஸாம் எழுதிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, எனக்கு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே பிளாங்க் ஆகிடுச்சு, எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இது உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் கம்மியாக பண்ணிட்டீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்னால தான். ஒரு கொஷின் பேப்பர் கிடைச்ச உடனே உள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்களோட ஹார்ட் பீட்டை ஜாஸ்தி பண்ணி உங்களுக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி, எல்லாம் பிளாங்க் ஆன மாதிரி வந்திருக்கும். ஐயோ எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்க இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர் வந்தோடனே அதை நீங்கள் டேபிளில் வச்சுட்டு பாஸ் பண்ணி கண்ணை மூடி டீப் பிரெத் எடுத்துட்டு அண்ட் தென் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் எல்லா கொஷினையும் ரீட் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். அதில் எந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, இல்லை எது தெரிஞ்சிருக்கோ, அட்லீஸ்ட் ஒன் கீவேர்ட் எது தெரியுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, 5 மார்க் கொஷனுக்கு நான் 3 பேஜஸ் எழுதியிருந்தேன் அப்படின்னா, விச் இஸ் நாட் நெசசரி. எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதினா போதும். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபுல்லாக பேஜ் பை பேஜ் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு, இட்ஸ் ஓகே. இந்த ஒரு எக்ஸாம்னால உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறது கிடையாது. இந்த முடிஞ்ச எக்ஸாமை யோசிச்சுட்டே இருக்காமல் இட்ஸ் ஓவர், இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.